ஒரு உயர் அதிகாரி வந்து சில ஸ்டேஷன்லாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி திருநங்கைகளும் ஒரு ஆண் ஒரு தப்பு பண்ணா எப்படி தண்டனை கொடுக்குறோமோ, ஒரு பெண் ஒரு தப்பு பண்ணா எப்படி தண்டனை கொடுக்குறோமோ, அதே போல திருநங்கைகள் மேலேயும் சட்டம் பாயணும். என்னோட முயற்சியில எந்த அளவுக்கு என்னோட மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, போராட முடியுமோ அவ்வளவுமே நான் போராடி இந்த 1 இயர்ல இந்த நாயக்கு சிஸ்டமை நான் அழிச்சிட்டேன். இது வந்து பிசினஸ். எங்களுடைய பார்வையில ஒரு திருநங்கையை நாங்க ஒரு திருநங்கையா தான் பார்ப்போம். ஆனா இவங்க இந்த நாயக் சிஸ்டம்ல இவங்க எல்லாருமே ஒரு திருநங்கையை படமா பார்ப்பாங்க. மூத்த திருநங்கை அப்படின்னா என்ன? 45 வயசுக்கு மேல போயிட்டாலும் அவங்க மூத்த திருநங்கை தான். ஆனா இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த திருநங்கைன்ற ஒரு அங்கீகாரமே கிடையாது. உனக்கு வயசு தான் 50, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட படபலம் இல்லை, உங்ககிட்ட நல்ல சவுண்டா பேசக்கூடிய வாய்ஸ் இல்லை. ஸோ நீ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கச்சா போர்டுக்கா. எந்த அளவுக்கு நீங்க கெலேஜா கேவலமா வர்ஸ்டா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினா நீங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையா அவங்க கிட்ட கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்க எப்படி மேம் உங்களை மூத்த திருநங்கையை அக்செப்ட் பண்ணிருக்காங்களா? இப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க. பண்றது எல்லாமே அநியாயம், அக்குறும்பு, ஊரை ஏமாத்துறது தான். ஆனால் இவங்களுக்கு பலமா காட்டுறது இவங்க அறிவெல்லாம் கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற அந்த யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல திருநங்கை சமூக போராளி வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் மந்த்ரா மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்து நம்ம சேனல்ல வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஓகே மேம். இப்போ திருநங்கை சமூகத்துல வந்துட்டு மூத்த திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன? மூத்த திருநங்கை அப்படின்னா என்ன? அதாவது மூத்த திருநங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 வருஷமாவே ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அது நம்ம திருநங்கை சமுதாயத்தில் எல்லாருக்குமே தெரியும், யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு 45 வயசுக்கு மேலே போயிட்டாலும் அவங்க மூத்த திருநங்கை தான். சரிங்களா? இளைய திருநங்கைனா ஒரு 18, 19, 20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த திருநங்கைன்ற ஒரு அங்கீகாரமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 50 வயசு உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூத்தவங்க தானே, உண்மை தானே. ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பின்ன எப்படி? ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, உனக்கு வயசு தான் 50, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட படபலம் இல்லை, உங்ககிட்ட நல்ல சவுண்டாக பேசக்கூடிய வாய்ஸ் இல்லை. ஸோ நீ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கச்சா போர்டுக்கானா நீ வந்து ஒரு சின்ன இதுதான், உன்னை வந்து நாங்கள் அந்த லிஸ்டால தான் வைப்போம் அப்படின்றது இந்த சென்னையோட நியாயம், இந்த சென்னையோட நீதி. இப்போ இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகளுடைய நியாயம், நீதி இதுதான். சத்தமா பேசினா மூத்த திருநங்கை, சத்தமா பேசணும். எந்த அளவுக்கு நீங்க கெலேஜா கேவலமா வர்ஸ்டா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினா நீங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையா அவங்க கிட்ட கிடைக்கும். ஏன்னா பயம், ஐயோ நம்ம இவங்களை எதனா தாழ்த்தி பேசிட்டோம்னா இவங்க நம்மளை எடுத்து அடிச்சிட போறாங்க, இல்லை நம்மளை எதனா ஓவரா பேசிட போறாங்க. இந்த மாதிரியான ஒரு திருநங்கை நமக்கு வேணும், இந்த மாதிரி பேசக்கூடியவங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இவங்க கூட இருந்தால் அடுத்து வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பயம் வரும், இவங்க கிட்ட இவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்தினால அந்த மதிப்பு மரியாதைன்றத கூட ஒரு மூத்த திருநங்கைன்றத கூட இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்று பணம் இருக்கணும், இல்லை படபலம் இருக்கணும், இல்லை இவங்க நல்லா எப்படி ஸ்டடியாக நல்லா ஒரு இதுவாக இருந்து பேசக்கூடியவங்களா இருக்கணும். இது 3மே இருந்தால் மட்டுமே தான் இந்த சென்னையில் மூத்த திருநங்கைன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுதான் சென்னையோடையது. இப்போ நீங்க எப்படி மேம் உங்களை மூத்த திருநங்கையை அக்செப்ட் பண்ணிருக்காங்களா? எப்படி? நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன மூத்த திருநங்கையா இவங்க ஏத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்ப இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை சென்னையில போயிட்டு இருக்காது. 2 வருஷமா நாங்க வந்து போராடிக்கிட்டு எங்க சென்னையில பிறந்து வளர்ந்த திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை பத்தி, அவங்களுடைய அங்கீகாரத்தை பத்தி நாங்க போராடணுன்ற அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் மூத்த திருநங்கைகள் சொல்லி சில நாயக்கு சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. அந்த நாயக்கு சிஸ்டமில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மும்பை, பூனா, டெல்லி இங்கெல்லாம் வந்து
ஒரு நல்லாவே மூத்த திருநங்கைகள் அவங்க திருநங்கை மத்தியில சில நல்லதும் பார்த்துருப்பாங்க, கெட்டதும் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த திருநங்கை சமுதாயத்துல நல்லாவே வாழ்ந்து அனுபவம் உள்ளவங்கள தான் வந்து இந்த நாயக்குன்ற மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்து இவங்களுக்கு தலைவி, நாயக்குனா தலைவின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க இளம் திருநங்கைகள். ஸோ அந்த சிஸ்டத்தை சென்னையில தூக்கிட்டு வந்து இவங்க பணத்தை தான் பார்த்தாங்க, அழகெல்லாம் பார்க்கல, பணத்தை தான் பார்த்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில இந்த நாயக் சிஸ்டத்தை கொண்டு வந்து இந்த மூத்தவங்க இந்த மாதிரியான ஒரு இது தகுதியின் அடிப்படையிலே இவங்க வந்து செலக்ட் பண்ணலை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணூர்ல ஜோதிகான்னு ஒரு திருநங்கை, எனக்கு வந்து இப்போ 46 வயசு, அவங்களுக்கு இப்போ 38 வயசு. அவங்க நாயக்கு. ஓகே, அவங்க கிட்ட பணம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷன், பிம்கோ நகர் சுந்தரின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க தமிழ்நாட்டு அது மற்ற மாவட்டத்தில் அவங்க நாயக்கு. அவங்களுக்கு வந்து இங்கே இந்த போஸ்டிங் கிடைக்கணும். ஆனாலும் அவங்க இந்த போஸ்டிங்கை விட்டு கொடுக்காம அவங்க தரப்புல ஒருத்தவங்களை அசிஸ்டண்ட்டாக அதில் போட்டு அந்த 38 வயசுள்ள ஒரு இளம் திருநங்கையை நாயக்கா உட்கார வச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்களாம் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து சென்னையிலேயே திருநங்கையா மாறி சென்னையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. இது எனக்கு மட்டும் கிடையாது, சென்னையில பிறந்து வளர்ந்த நிறைய திருநங்கைகளுக்கு இது ஒரு மனவேதனையாவோ ஒரு மனக்குமுறலாவுமே இருக்கு. இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாயக்கு சிஸ்டம்ல 21 நாயக்குங்க இருந்தாங்க முன்னாள். இதுக்கு முன்னாடி இந்த நாயக் சிஸ்டம்ல 21 நாயக்கு இருந்தாங்க. 21 கல்நாயக்குன்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ட். ஸோ இது உங்களுக்கு புரியாததுனால நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். அசிஸ்டன்ட் இந்த கல்நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க 21 + 21 42 பேர். இந்த 42 பேர் தான் சென்னையில் வந்து ஒரு 3000 பேர் திருநங்கைகள் இவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் 3000 பேர் கிடையாது. ஆனால் இவங்க ஒரு 3000 பேர் சரி, ஓகே, உங்கள் கணக்கு படியே பார்த்தாலும் அந்த 3000 பேருக்கு இந்த 42 பேர் தான் தலைவிகள். அதுல 22 பேர் மெயின், 21 பேர் மெயின், 21 பேர் அவங்களுக்கு துணை, அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர்ன்ற மாதிரி இவங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 21 முதலமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள எத்தனை பேர் சென்னை ஆட்கள்னு சொல்லுங்க. சென்னை கிடையாது, எல்லாம் சேலம், ஈரோடு, அங்க இங்கன்னு வந்துட்டு சென்னையில இருக்கிறவங்கள அடக்கி ஆள்றதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நாயக்கு. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம சென்னையில பிறந்து வளர்ந்த திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா பக்கத்துல நம்ம அண்ணன் பையன் இருப்பான், குழந்தை இருக்கும், அக்கா குழந்தை இருக்கும், அதுங்களை பார்ப்போம், அவங்களுக்கு ஏதோ கொடுத்து நமக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் நம்மளோட செலவுக்கு வச்சுப்போம். இல்லை சேவிங்ஸ் நம்ம சென்னையில பிறந்து வளர்ந்த திருநங்கைகளுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நடுத்தெருவில் தான் நிற்கிறோம். ஸோ இவங்க மற்ற மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வரக்கூடியவங்க மூட்டை கட்டுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க? இப்போ இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா போவாங்க, ஸோ இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த விஷயம் எல்லாமே நடக்குமா? அதாவது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களோ, இப்போ ஒரு கார்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த கார்டில் வந்து அவங்க எந்த ஏரியாவோ அந்த நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேரை போட்டு அந்த கார்டை வச்சுட்டு அந்தந்த ஏரியாவில் போயிட்டு அந்த கார்டுங்களை கடைங்களை கொடுத்துருது. அந்த கார்டில் இருக்கிறவங்க தான் போய் பணம் வாங்கணும். மற்ற திருநங்கை யாருன்னா வாங்கினா அந்த கடைக்காரங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து காசு கேட்குறாங்க, நீங்கள் வந்து பேசிட்டு போயிருக்கீங்க. அப்போ இவங்க ஒரு கும்பலாக ஒரு ஆட்டோவில் ஒரு 5 பேர் போயிட்டு ஒரு 2-3 ஆட்டோவில் போயிட்டு அவங்கள அடிக்கிறது, அடித்து அவங்க துணியெல்லாம் கிழிக்கிறது, அங்கே அசிங்கமாக பேசுறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. ஏன்னா நாங்களாம் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்து 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். நானே கூட எடுத்துக்கமா, எனக்கு 46 வயசு. இப்போ இந்த 44 வயசுல தான் துணிச்சலாம் நானே வெளியே வந்தேன் மீடியாவில் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். இவங்க பண்ணக்கூடிய அநியாயங்கள்லாம் நான் வெளியே கொண்டு வந்தேன். இந்த 2 வருஷமாக தான் நான் சுதந்திரமாக வாழ்கிறேன், ரொம்பவே சுதந்திரமாக வாழ்கிறேன். பட் 44 வருஷம் நானே இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமை வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தேன், கொத்தடிமையாக தானே இருந்தேன். நாங்கள் சம்பாரித்த பணம்லாம் 1 ரூபாய் எங்கள் கிட்ட கிடையாது. எங்களோட ரத்தத்தெல்லாம் அவங்களாம் உறிஞ்சாங்க. அப்போ வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் உருவாகி இப்போ 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல 50 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் இந்த 5 வருஷத்துல இவங்க சம்பாதிச்சிட்டாங்க. அப்பனா பார்த்துக்கோங்க.
இதுக்கு மேலேயும் இந்த நாயக்கு சிஸ்டம் சென்னையில் வேணுமா அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய கேள்வி. எல்லா திருநங்கைகளுக்குமே அவங்கவுங்க மனசில் ஒரு நியாய தர்மம் இருக்கும். நான் பேசுறது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இவங்க ஒன்றா இவங்க சம்மந்தப்பட்டவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 21 நாயக்கு 21 கல்நாயக்கு 42 பேர். இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன். நான் இவங்கள யாரோ ஒருத்தரை நான் அர்த்தம் திருத்தமாக கேட்குறேன். கேள்வி கேள்னும் போது இந்த 42 பேருக்குள்ளவே கமெண்ட்ஸில் போடுவாங்க. இவங்களே போட்டுப்பாங்க. இல்லை வேற பேக் ஐடிலாம் வச்சுருக்காங்க. இவங்களுக்குன்னு சில பாய்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட கஸ்டமர்ஸாக அவங்க கிட்டலாம் சொல்லி அதில் போடுவாங்க. நிறைய இப்படி அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்குறதே கிடையாது. நீங்கள் எது ஒன்றாலும் நான் யார், நான் எதை பற்றி பேசுகிறேன், இதனால இந்த திருநங்கை மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் வருதுன்றது திருநங்கைகளுக்கு தெரியும். அவ்வளோதான். இதே மூத்த திருநங்கைகள் வந்து நல்லபடியாக சென்னை இருக்கணும், சென்னையில் இந்த நாயக் சிஸ்டம்லாம் வருதுன்னும் போது சென்னையில் இப்போ எனக்கு 46 வயசுனா என்னை விட அதிக வயசுலேயும் ஆட்கள் இருக்காங்க. அவங்களும் செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? செலக்ட் பண்ணி ஒரு தலைவியாக போட்டாக்கா அவங்களுக்கு கீழே இருக்கு. நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க, அவங்க பார்த்து நாங்கள் வளர்ந்துருப்போம். ஒரு விஷயத்தை நாங்கள் அதிகாரமாகவும் கேட்போம், ஒரு விஷயத்தில் அடங்கியும் போவோம். வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? யாரோ எங்களோ தெரியாமல் ஏதோ மற்ற மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு அவங்க எங்களுக்கு தலைவின்னு போட்டுட்டு அவங்க பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு நாங்களாம் கை கட்டி பதில் சொல்லணும் போது எங்களுக்கு குத்தம் இல்லையா, வலிக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் திருப்பி கேள்வி கேட்க தானே செய்வோம். அது கேட்குறது தவறுனா அது எந்த வகையில் தவறாகும் சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த திருநங்கை சமூகத்திலேயே மரியாதைனா இதுதான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இதுதான் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அதாவது திருநங்கை சமுதாயத்திலே, அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நம்மளை பார்த்து டேன்னு கூப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும்? வருமா வராதா? அதே பொது இடங்கள்ல ஒரு திருநங்கை இன்னொருத்தர் டே இங்க வாடான்னு கூப்பிட்டா ஏன் கோவம் வரமாட்டுது? வரணும்ல. யார் கூப்பிட்டாலும் நம்ம அந்த அந்த இதுலேருந்தே நம்ம டோட்டலாக மாறி வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து ஆண் உறுப்பை கூட எதுக்காக அகற்றோம்? நம்ம ஆணுன்ற ஒரு அடையாளம் அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதை கூட எடுக்கிறோம். உயிரியே பணைய வச்சு 40 நாள் வலி வேதனைகளை வச்சு திருப்பி நம்ம பொழைச்சி வந்தாதான் ஆச்சு. அப்படியே செத்து போனாலும் நம்ம பிறவியே முடிஞ்சு போச்சு, நம்மளோட சங்கதி எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்ம அதை அகற்றி தூக்கி போடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இனமே நம்மளை வாடா போடான்னு கூப்பிடுறது, அதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு? அப்போ பொதுமக்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு ஆண்கிட்டயோ பெண்கிட்டயோ நமக்கு மரியாதையை எதிர்பார்க்கறத விட நம்ம இனத்தோட நம்மளுக்கு மரியாதை வச்சு கூப்பிடுறது தான் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லும்போது 2 வருஷமா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த நாயக் சிஸ்டம்லன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எந்த லெவல்ல இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது இப்போ 2 வருஷமா வந்துட்டு இவங்க நாயக்குங்க வந்து நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாயக்கு சிஸ்டம் அப்படின்றது இருந்துச்சு. கடந்த ஒரு 4 வருஷமா இது ரன் ஆயிட்டு இருந்தது. இந்த 4 வருஷத்துல விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, நான் வந்து எல்லாரையுமே சொல்லலை, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் நல்லாவே வெல் செட்டில்டு ஆயிட்டாங்க. ஊர் நாட்டிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து நல்லா அடிமைதனம் பண்ணி இளம் திருநங்கைகளை மடக்கி போட்டு அவங்க வாயை ரவுடிசமாக வச்சு நல்ல பணத்தை மூட்டை கட்டி சேலத்தில் எடுத்துன்னு போய் நல்லா கூரை வீட்டை கோபுர வீடாக ஆக்கிட்டாங்க. சரிங்களா? ஆக்கி இப்போ அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்னோட முயற்சியில் எந்த அளவுக்கு என்னோட மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ போராட முடியுமோ அவ்வளவுமே நான் போராடி இந்த 1 இயரில் இந்த நாயக்கு சிஸ்டமை நான் அழிச்சிட்டேன். சரிங்களா? இந்த நாயக் சிஸ்டத்தையும் நான் முடிச்சிட்டேன். எப்படி முடித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 21 பேர், அப்போ 21 பேர், இப்போ 19 பேர் இருக்காங்க. இப்போ அதுக்குள்ள 18ன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இவங்களுக்கு மாலக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, முன்னாஜி அம்மான்னு சொல்லிட்டு. அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் எல்லாமே. அப்படி தான் இந்த 19 பேருமே எங்களுக்கு சொன்ன விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாலக்கம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் எல்லாம் கேட்போன்றது இந்த 19 பேருடையது. இந்த 19 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மற்ற சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த திருநங்கைகளை கேட்கணும். அப்போ உத்தரவு எங்கேருந்து வருது? மாலைக்கிட்டேருந்து வருது. இப்போ அந்த மாலைக்கே
நான் மாலக்கு கிடையாது, நான் வச்ச எண்ணெய் பூ என்னன்னாக்கா உங்களை நாயக்கா செலக்ட் பண்ணதுக்கு ஒரு இறந்தவங்க பேரை சொல்லி தலையில் எண்ணெய் வைப்பாங்க. நான் வச்ச எண்ணெய் பூ, நான் கொடுத்த தட்டுனாங்க ஒரு தட்டு வச்சு தான் திருநங்கைகளை வந்து மடி கட்டுதுன்னா எப்படி சொல்றது, அது மடி கட்டுறது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணுவாங்க. இது அனைத்துமே ஸோ இது எல்லாமே போனாக்கா முடிச்சிட்டேன், இது எதுவுமே இனிமேல் கிடையாது, நான் உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை நானே அழிச்சிடுறேன், இனிமேல் இந்த சென்னையில் நான் மாலக்கெல்லாம் கிடையாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. மாலக்கு இல்லை, அப்போ சென்னையிலோட நாயக்குங்க கதை முடிஞ்சிச்சு இல்லை. இப்போ ஒரு 10 பேரை வச்சு வழி நடத்தக்கூடியவங்களே வேலைக்கிட்டாங்க, அப்புறம் இவங்க எப்படி வழி நடப்பாங்க? அப்போ நான் முடிச்சிட்டேன்றது உண்மைதானே, முடிஞ்சிச்சு. அதுவும் நான் அவங்க பேசுனதையும் நான் ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க வீடியோவோடையே போட்டு இந்த நாயக் சிஸ்டம் இதோட முடிஞ்சது, சென்னையை பிடிச்ச தர்திரம் இதோட ஒழிஞ்சுது, சரிங்களா, சென்னையை பிடிச்ச 7.5 சனி ஜென்ம சனி எல்லா சனியும் ஒழிஞ்சுதுன்னு சொல்லி நாங்க முடிச்சிட்டோம். இப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அந்த நாயக்கா இருக்கிறவங்க? அவங்க பண்ணிக்கல. ஏன்னா இது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே 10 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முன்பணம் போட்டிருக்காங்க. போட்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து இது வந்து பிஸ்னஸ். எங்களுடைய பார்வையில் ஒரு திருநங்கையை நாங்கள் ஒரு திருநங்கையாக தான் பார்ப்போம். ஆனால் இவங்க இந்த நாயக் சிஸ்டமில் இவங்க எல்லாருமே ஒரு திருநங்கையை படமாக பார்ப்பாங்க. ஒரு திருநங்கை நியூவாக வந்து என்ட்ரி ஆனால் இவ்வளோ வச்சு நம்ம எத்தனை லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ இவ்வளோ வச்சு நம்ம எத்தனை லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது அவங்களோட பார்வையே அப்படிதான் இருக்கும். அவங்க பார்க்க நல்ல கலராக இருக்கும், அழகா இல்லைன்னாக்கா அவங்கள வச்சு ரவுடிசம் பண்ணுவாங்க. பின்னாடி அடியாட்கள், நான் வந்து ஒருத்தர் அடிக்க போறேன், நீ வந்து எட்டி அடி. எல்லாத்துக்குமே லைஃப் இருக்குமா இதுல. நீ அழகா இருந்தா செக்ஸ் ஒர்க்ல போகலாம், நீ கொஞ்சம் நார்மலா அழகலா இல்லை கொஞ்சம் அப்படி இருக்கனாக்கா யாசகம் கேட்க போகலாம், அதை விடவே நீ நிறைய நல்ல ஆண் தன்மையோடு இருக்கிறனாக்கா அடில் தடிலுக்கு போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு திருநங்கை லட்சமாக தான் பார்ப்பாங்க, சரிங்களா. அப்படி இருந்த ஒரு காலத்தில் நாங்கள் இந்த அளவுக்கு இவங்க வந்து எப்படி ஏற்றுப்பாங்க இந்த நாயக் சிஸ்டம் முடிஞ்சிச்சுன்றது? அழகாவும் இல்லை, கொஞ்சம் வெயிட்டாவும் இல்லை, அடிதடிக்கும் போக முடியாது, வேற என்ன பண்ணுவாங்க? அடிமையாக இருப்பாங்கன்னா எப்படின்னா அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க துணிமணி துவைச்சிட்டு அவங்க வச்சிருக்க நாயை குளிப்பாட்டிட்டு அதுக்கு ஈர எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு இந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லை, அதுவும் வந்து அவங்களுக்கு கிளீனாக இல்லை, எனக்கு பிடிக்கல, மற்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுத்துவாங்க. ஆக மொத்தத்தில் நீ எப்படி குருடோ நொண்டியா கூட வாங்க, உங்களுக்கே எங்ககிட்ட லைஃப் இருக்குது, ஏதாவது ஒன்றில் நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஒரு நொண்டியாக இருந்தால் கூட ஒரு பஸ் ஸ்டாப் அண்ட உட்கார திருநாங்க எப்படி இருக்குது அது பார்த்து 10 ரூபா தருவாங்க, 20 ரூபாய் தருவாங்களா தரமாட்டாங்களா? ஏதாச்சும் ஒன்றுக்கு அவங்கக்கிட்ட இடம் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். அப்படி இருக்கும்போது இந்த நாயக்கு சிஸ்டமை நான் முடிச்சிட்டேன்றதை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? முடியாது இல்லையா. நான் 10 லட்சம் போட்டேன், நான் எதுக்காக போட்டேன்? 10 லட்ச ரூபா கொடுத்து நான் நாயக்கு தட்டு வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன்? அந்த 10 லட்சத்தை நான் 1 கோடி ஆக்கணும், புரியுதுங்களா? அது அவங்களுக்கு அதை வந்து அவங்க செயல்படுத்திட்டு அந்த 10 லட்சம் 20 30 40 ஆகிற சமயத்தில் நல்லா அவங்களுக்கு பிஸ்னஸ் போகிற நேரத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதெல்லாம் அவங்க பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதை விடக்கூடாது, இது வந்து நம்ம அவன் முடிச்சிட்டானாக்கா நம்ம முடிஞ்சிச்சுன்னு ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. உண்மையிலே நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சிச்சா இல்லை இருக்கா? இந்த முன்னம்மா வந்து இப்படி ஒரு அவாஜ் கொடுத்துருக்காங்களே, இப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேருக்கு நாயக் சிஸ்டம் பிடிச்சிருக்கோம், ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்காது. அப்போ இந்த பிடிச்சவங்க என்ன பண்ணுவோம், பிடிக்காதவங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளது முடியலம்மா இருக்கு, ஏதோ ஆயா நானி வந்து கோவத்தில் வார்த்தையை விட்டாங்க, அவங்க ஒரு கோவத்தில் சொல்லிட்டாங்க, இப்போ அவங்களே கூட மனசு அடுத்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவாங்க, நான் வந்து கோவத்தில் பேசிட்டேன், அப்படிலாம் இல்லை இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதனால் நம்மளது இருக்குன்ற மாதிரி மற்றவங்களை வந்து திசை திரும்பாத அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த எஜ்ராபான் தெரிஞ்சவங்க, இதோடு கூட வாழ்ந்தவங்க,
வட மாநிலங்களில் போயிட்டு வசிச்சவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். ஒரு வாட்டி ஒரு மாலக்கு வாயில போன் சொல்லிட்டாங்கன்னா போதான், சரிங்களா? அதுக்கு அர்த்தம் மற்ற வேலை எங்கேருந்து நாங்கள் உருவானோமோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? சென்னையில் வாழக்கூடியவங்களே இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. சென்னையில சிலர்லாம் வந்துட்டு இந்த நாயக் சிஸ்டம், ஒரு சிலர் வந்து இந்த ரவுடிசம் பண்ணவங்க, அராஜகம் பண்ணுவங்க, இன்னைக்கும் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு படைபலம் வேணும். உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? இப்போ நாங்கள் பிரிஞ்சு வெளியே வந்துட்டோம்னா நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் செதறி போய் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி வாழ்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒரு கும்பலாக சேர்த்து வச்சு தான் இந்த நாயக் சிஸ்டம். அப்போ இது யாருக்கு யூஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாயக் சிஸ்டம் வந்துட்டு திருடுறவங்களுக்கு, ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு, இளம் திருநங்கைகளை வீட்டில் ரூமில் போட்டு அடித்து உதச்சி பிச்சை எடுக்க விடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இவங்க போயிட்டு ஒரு பிரச்சனைன்னா உடனே இந்த நாய்க்கில் யாரோ ஒருத்தருக்கு போன் அடிச்சா இவங்க ஒரு 50 பேர் இட்டுன்னு போய் ஸ்டேஷன் நிற்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண, என்னப்பா இவங்கெல்லாம் வந்து இப்படி நிற்கிறாங்க, அது என்னன்னு பார்த்து அமுச்சு விடுங்கப்பா, அவ்வளோதான். இவங்களோட பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுறது எல்லாமே அநியாயம், அக்ரம்பு, இதுதான், ஊரை ஏமாத்துறது தான். ஆனால் இவங்களுக்கு பலமாக காட்டுறது இவங்க அறிவெல்லாம் கிடையாது, இவங்க கிட்ட இருக்கிற அந்த கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டத்தை வச்சு இவங்க இவ்வளோ காலம் வரைக்கும் நிறைய சாதிச்சுட்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ நான் அந்த கூட்டத்தையும் உடைச்சின்னு தான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்கல்ல, இதனால? நிறைய கொடுத்துருக்காங்கம்மா, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. என்னை கொலை பண்ணுற அளவுக்கு, என் கையை காலை உடைக்கிற அளவுக்கு இல்லை, இன்னும் மிரட்டல்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சென்னை கமிஷனர் நாங்களாம் நேரில் சந்தித்து சில விஷயங்கள்லாம் எவிடன்ஸ் எல்லாம் காட்டப்பட்டது. நிறைய விஷயங்கள் மறைமுகமான வேலைகள்லாம் நாங்களும் பண்ணி வச்சுருக்கோம். என்னத்துக்கு இப்போ வெயிட் பண்ணுறோன்னா, யாராச்சும் என்ன ஏதாச்சும் பண்ணுங்க, அப்போதான் என்னோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். நானே இப்போ அப்போல்லாம் ஒரு நேரத்தில் பயந்து தான் நான் வந்து வெளியெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் தைரியமாக தனியாகவே போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு மின்சாரம் மாதிரி ஆயிட்டேன். ஒரு மின்சாரத்தை தொட்டால் என்ன ஆகும்? என்னை தொட்டே நீ கெட்ட, அவ்வளோதான். நீ கெடணும்னா என்னை தொட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன். இப்போ இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, இப்போ தனி நபராக இருந்து, ஒத்த ஆளாக இருந்து, தனி நபராக இருந்து நம்ம 21 பேர் வாழ்ந்த வாழ்க்கையே வந்து இவ கழிச்சிட்டாலே, நம்ம போட்ட அஸ்திவாரத்தையே இவ ஆட்டிட்டாலே, நம்ம பில்டிங்கே வந்து இடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கோபம்லாம் இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்னா என்னன்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருந்தாங்க காவல்துறையில். நாங்களாம் ஒரு என்ஜிஓவில் சிபிஓவில் ஒர்க் பண்ணும்போது நாங்களாம் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் இந்த போலீஸ் டிஓடின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு கிளாஸ் எடுக்கிறது. அப்போல்லாம் வந்து HIV எய்ட்ஸை பற்றின ஒரு கிளாஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டெப்பாக மேலே ஏறி திருநங்கைகளை பற்றின ஒரு புரிதல் தன்மை கொடுத்தோம் அந்த சில அதிகாரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் போச்சு. ஆனாலும் அது எல்லாமே வேஸ்ட்டுன்றதை இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கொடுத்து கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எந்த ஒரு அதிகாரிங்களுக்குமே வந்து திருநங்கைனா என்னன்றதே புரியல இப்போ வரைக்குமே. ஏன்னா அவங்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்னாக்கா ஒரு நல்ல குட் பேரோடு அங்கே இல்லை. திருநங்கைனா இவங்க அராஜகம் பிடிச்சவங்க, இவங்க வந்து குடிச்சு போட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அடிப்பாங்க, அவங்கக்கிட்ட வழிப்பறி பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து செக்ஸுவல் பண்ணுறவங்க. இந்த மாதிரியான ஒரு மனசுல வந்து நல்லா இந்த மாதிரி தான் அவங்களுக்குலாம் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ இந்த மயான கொள்ளையில கூட குடிச்சிட்டு தான் ஆடுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட். ஆமா, சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து இப்படி இந்த மாதிரி வந்து சில போலீஸ் அதிகாரிங்க மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. அப்போ நாங்க வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து ஒரு 2 வருஷமா போயிட்டு இருக்கும்போது இவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டத்தையே கூட்டி அங்கங்க பண்ணும்போது போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்குள்ளவே ஏதோ சண்டை, இவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்னா போயிடுவாங்க, நம்ம இதுல என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு 2 டீமையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் இப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரம்ப நிலையில வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாட்கள் ஆக நான் வந்து சில சோசியல் மீடியாவில் பேச, நம்ம சேனல்ஸ்கெல்லாம் பேச அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து தீராது போல இருக்கு. இந்த அம்மா மந்த்ரான்றவங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு வலி வேதனையோடு வெளிவந்திருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும், என்னதான் இதுக்குள்ள இருக்குன்றத தெரிஞ்சுக்கணுன்றத
கூப்பிட்டு சில அதிகாரிகள்லாம் பேசினாங்க. நான் வந்து இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க ஆதாரபூர்வமாக எவிடன்ஸோடு நான் எல்லாத்தையுமே வந்து காட்டப்பட்டேன். அப்போ அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளோலாம் நடந்திருக்குதா, இது ஆரம்பிச்சா இது கொலை குற்றம் இது வரைக்குமே போகுது, அப்போ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இதை வந்து அப்படியே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு உயர் அதிகாரி வந்து சில ஸ்டேஷன்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லி திருநங்கைகளும் ஒரு ஆண் ஒரு தப்பு பண்ணால் எப்படி தண்டனை கொடுக்குறோமோ, ஒரு பெண் ஒரு தப்பு பண்ணால் எப்படி தண்டனை கொடுக்குறோமோ, அதே போல் திருநங்கைகள் மேலேயும் சட்டம் பாயணும். அவங்க செஞ்சது தவறுன்னு எவிடன்ஸோடு இருந்ததுன்னா போடுங்கய்யா கையில் விலங்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ செயலுக்கு வந்துட்டு இருக்குது. எங்களை நோன்றவங்களையோ, எங்கள் வெளிச்சம் அறக்கட்டளையை டச் பண்ணுறவங்களையோ, இளந்திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறவங்களையோ, இந்த கடைவாசலில் போயிட்டு வழிப்பறி பண்ணுறது, திருநங்கைகளையே அடித்து பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான கதைகள்லாம் எவிடன்ஸோடு எங்ககிட்ட வந்தால் கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில அதிகாரிகள் வாக்கு கொடுத்துருக்காங்க.